யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு பாடலை கேட்க போறோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்? யார் அதிசயத்தை காண செய்வார்? உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் அதிசயத்தை காண்பீர்கள். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையாய் கர்த்தருக்காக நடக்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவருடைய செயலில் இருக்கிறவர்கள் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அளவிடா முடியாதபடி ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னோடு சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துதித்தார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. ஆமென். வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயம் இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் காணப்படும் குறைகள் ஆண்டவராகிய இயேசு அதை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நிறைவுகள் வரும்பொழுது குறைவுகள் மறைந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது குறைவுகள் மறைந்து போகும். ஆமென். எப்பொழுது நாம் உண்மையாய் ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை ஆண்டவர் அநேக காரியங்களில் ஆசீர்வதிப்பாராம். எனவே உண்மையாயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயம் காண செய்வார். அந்த ஒரே ஒரு சரணத்தை பாடுவோமா? குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைவெல்லாம் குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம்
இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறந்து போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமென். வாக்களித்த கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நல்ல ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். என்னுடைய மனைவி உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாங்க, கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நீங்களும் பகிரப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து செல்வோமா? காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேருபீன்கள் ஊழியங்கள் சார்பில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு, பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது பாதப்படியிலே அமர்ந்திருந்து உமது வசனத்தை கேட்க தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களையும் நல்ல நிலங்களாய் கர்த்தர் பக்குவப்படுத்துங்க. இயேசப்பா, அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை தாங்க. என்ன நோக்கத்தோடு இருக்கிறாங்களோ, என்ன விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ, என்ன தாகத்தோடு இருக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சந்திக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, உண்மையாயிரு. உண்மையாயிரு. இந்த நாட்களில் இந்த உண்மையை நம்ம ரொம்ப காண முடியல. எங்கு பார்த்தாலும் ஒரு உண்மையற்ற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். சிலரோடு நம்ம பழகிறோம், ரொம்ப நேசித்து பழகிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கக்கிட்ட அந்த உண்மையை நம்ம எதிர்பார்த்த உண்மையே இல்லை. அப்போ நம்ம மனசு சோர்ந்து போகுது. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. மறைவான பல பாவங்கள், நிறைய பேரோட உள்ளம் சோர்ந்து போகத்தக்கதாக ஒரு உண்மையற்ற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உண்மை என்பது மிக அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் கூட அந்த உண்மை என்ற வார்த்தை எல்லா அதிகாரங்களிலும் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த உண்மையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையை இவர் விரும்புகிறார். அப்போ நம்ம உண்மையா நம்ம எப்படி இருக்கணும், வேதாகமத்தில் அந்த உண்மையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம ஒரு சிறிது நேரம் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதில் நம்ம பார்க்கிறோம், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று இருக்கிறது. அப்ப நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அவரை தொழுது கொள்கிற நாமும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், உண்மையை விரும்புகிறபடியால் நாமும் உண்மையோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் ஒருபோதும் அவருடைய சமூகத்தில் நாம் சேர முடியாது. நம்ம விரும்புகிற எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழுது ஜெபம் பண்றாங்க, நல்ல ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க, அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க. ஆனா உண்மை மட்டும் இல்லை. அப்ப எந்தவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது யோசிக்கிறோம், இவங்க எவ்வளவு நல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாங்க, நல்ல ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா ஆசீர்வாதம் இல்லையே என்று நம்ம நினைத்தா அவங்களுக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இல்லை. இப்போ உண்மை இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கென்று உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற தேவன், அவர் உண்மை உள்ளவர். எனவே நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னொரு காரியம் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுல பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்போ மோசேயை குறித்து பேசப்படுகிற காரியம், இதே காரியம் எங்கன்னா எபேசியர்லையும் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் கிட்டத்தட்ட இதே காரியத்தை ரிப்பீட் பண்ணியிருக்கிறது. அப்ப இந்த 2 இடங்களிலும் மோசேயுடைய உண்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கர்த்தர் மோசேயை அளவில்லாமல் கர்த்தர் நெருக்கமாய்
தன் உள்ளத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வழி, இஸ்ரவேலை வழிநடத்தி சென்ற ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் வைத்திருந்தார். அதற்கு காரணம் மோசேயோட உண்மை. அவர் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப கர்த்தர் அந்த உண்மையை விரும்புகிற தேவன், உண்மை இல்லாத தேவன், அதிகமாய் வெறுக்கிற தேவன். பாருங்க, உபாகமம் 32 அதிகாரம் 20 நம்ம பார்க்கிறோம். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தத்தில் வழிநடந்து வரும்பொழுது ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஆனால் அவங்க ஒரு உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஒரு நேரம் ஒரு முகத்தை காட்டினாங்க, அடுத்த நேரம் வேற முகத்தை காட்டினாங்க. ஒரு நேரம் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரமே சேவிப்போம், வேறு எந்த தெய்வங்களையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம், நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே, அடுத்த நாட்களிலே அவங்க ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவர் விட்டு வழி விலகி போனாங்க. அப்ப உண்மை இல்லாத சந்ததி, ஆண்டவர் சொல்கிறார் உண்மை இல்லாவிட்டால் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்ட இந்த உலகத்திலே சத்ருவானவன் ஒரு நொடி பொழுதிலே நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். சத்ருவின் அதிகாரத்திலிருந்து நம்ம விலகி வாழணும்னா கர்த்தருடைய முக பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம மேல வீசணும். அப்போ நமக்கு அந்த உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் தயவையும் உடன்படிக்கையும் 1000 தலைமுறைக்கென்று காக்கிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 2 அதிகாரம் 35 நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னா, சவுலை ஆண்டவர் அதிகமாய் நம்பினார். ஆனால் சவுலிடம் ஒரு உண்மை இல்லை. சவுல் சாமுவேலிடம் ஒரு முகத்தை காட்டினார். சவுல் சொன்னார், நான் அந்த அமலேக்கியரை அழித்து விட்டேன் என்று சாமுவேலிடம் சொல்றாரு. ஆனா அந்த கொள்ளையின் மேல் அவர் மனது வைத்து அதுல முதல் தரமானதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இது போல சவுலுக்கு 2 முகம் இருந்தது, உண்மை இல்லை. அப்போ உண்மையற்ற அநேகருக்கு 2 முகங்கள் இருக்குது. நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, 2 முகங்கள் இருக்குது. ஒரு இடங்களில் நல்லவர்கள் போல ஒரு முகத்தை காட்டுகிறாங்க, ஒரு இடத்துல கெட்டவர்களாய் ஒரு இருக்கிறாங்க. உள்ளத்துக்குள் வேறு ஒரு சிந்தனைகள், வேறு ஒரு காரியங்கள், ஆனால் வெளியே அவங்க வேற மாதிரி. இது உண்மையற்ற நிலைமை. இதை கர்த்தர் அதிகமாய் வெறுக்கிறார். நாம் ஒருபோதும் நமக்குள்ளாக அதை போல ஒரு நிலைமைகளை நம்ம இருக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இசப்பா, இந்தந்த காரியங்கள்லாம் எனக்கு உண்மை இல்லை ஆண்டவரே, நான் வெளியில என்னை காட்டுவதற்கும் என் உள்ளத்திற்கும் சம்பந்தம் இல்லை இசப்பா, நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தாவே எனக்கு அது மன்னிங்க என்று கேளுங்க. அதுலேருந்து வெளியே வாங்க, உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுல பாருங்க, அப்போ சவுலை கர்த்தர் வெறுத்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மைக்கு ஏற்ற ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்தேன், அவனுக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நம்ம உண்மையா இருந்தால் நமக்கு நிலையான வீடு நமக்கென்று கட்டப்படும். உலகத்துல நம்ம நிலையா இருக்கலாம், உலகத்திலே இருக்கலாம் என்பதில்லை. நம்ம அலைந்து திரிந்து வேதனைப்பட்டு அப்படி இல்லாமல் நம்ம உலகத்துல தைரியமாக ஒரு அமைதலாக ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை உலகத்துல நமக்கு உண்டு. நிலையான பரலோகமும் நமக்கு கிடைக்கும். மன உண்மையாய் நாம் இருந்தால், அந்த உண்மையை நம்ம வாழ்க்கையில நம்ம பாதுகாத்து கொண்டால் கர்த்தர் நமக்கு நிலையான வீட்டை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 26 அதிகாரம் 23 அதுல ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். அப்ப நம்ம உண்மையா இருந்தால் நமக்கு தயவை காட்டுகிற தேவன், உண்மையா இருந்தால் 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், உண்மையா இருந்தால் அவர் நமக்கு நிலையான வீட்டை கட்டுகிற தேவன். இன்னொன்று, நாம் உண்மையா இருந்தால் நம்முடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிற தேவன். நம் வாழ்க்கையில நீங்க நன்மையை விரும்புகிறீங்களா? நன்றாய் வாழணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஆறுதலாய் அமைதலாய் சமாதானமாய் வாழணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா இருங்க, உள்ளத்திலே உண்மையா இருங்க. ஒருபோதும் நடிக்காதீங்க, ஒருபோதும் ஒருத்தருக்கு ஒரு முகமும் இன்னொருத்தருக்கு ஒரு முகமும் காட்டாதீங்க. நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், உண்மையே இல்லை. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு பொண்ணு பல எத்தனையோ பவுன் நகை போட்டு எவ்வளவோ ரூபாலாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பையனுக்கு. அவ்வளோ பாசமா இருக்கிற மாதிரி இந்த பையன் அவளை நடிச்சிருக்கிறான், அவ்வளோ பாசமா இருந்திருக்கிறான் அவள்கிட்ட, அப்படி இருந்திருக்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப நம்பி இருந்திருக்கிறா. ஆனா சில வருடங்கள் கழித்து தான் தெரிந்தது அவனுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம், அதே ஊர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அவன் இப்படி 2 முகம் காட்டி 2 பெண்களையும் அவன் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்திருக்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். உண்மையற்ற ஜனங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளம் வேதனைப்படுகிறது. நம்ம அநேகரை நம்பி பழகுகிறோம், அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நம்ம உள்ளம் நொந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா நாமே அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் ஒருபோதும் அதை விரும்பவே இல்லை. நாம் உண்மையா இருந்தால் அதற்கு தக்கபடி கர்த்தர் பலனளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனம்.
இதில் எசேக்கியா ராஜாவை பற்றி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். அவருடைய முன்னோர்கள் நடந்த வழியில் நடக்காமல் கர்த்தரை நேசித்து எல்லா விக்கிரகங்களையும் அகற்றி ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாய் வாழ்ந்தார். அப்போ அவருக்கு சுகமீனமாயிருச்சு. அப்போ நீ மரித்து போவே என்று தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்று எசேக்கியா சோர்புறமாக திரும்பி அழுதார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை நோக்கி அவர் சொல்றார், ஆண்டவரே, நான் மன உத்தமமாய் நடந்தேன், நான் உண்மையாய் நடந்தேன். அந்த எசேக்கியா ராஜாவோட அந்த உண்மையாய் நடந்த அந்த வாழ்க்கைக்கு கிடைத்த பலனை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்றுமே பெரிய ட்ரீட்மெண்ட், அவர் ரொம்ப கஷ்டப்படலை, எதுவும் பண்ணல. அந்த தீர்க்கதரிசி வெளியே தான் போயிருக்கிறாரு. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள போய் சொல்லு, அந்த பிளவின் மேல் பற்று போடுங்க, 15 வருடத்தை நான் கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவருடைய மன உண்மைக்கு அவர் உண்மையாய் நடந்தால் மரண படுக்கையை கூட மாற்றி போட தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராய், எப்பொழுதும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரிடம் அநீதி எதுவுமே இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை சொதித்துக் கொள்ள முடியல. இன்னைக்கு நீங்க சோர்வில் இருக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு பிரச்சனை, பாடுகள், மரண படுக்கையில கூட இருக்கிறீங்களா? இந்த நோய் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் உண்மை இல்லாம இருந்திருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களை குறித்து வேதனைப்பட்டிருக்கிறார், அதெல்லாம் அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்க வெறுத்தீங்க, நான் ஆண்டவரே, நான் 2 முகத்தை காமிச்சிட்டேன் ஏசப்பா, உண்மை இல்லாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. உங்கள் மரண படுக்கையை கூட மாற்றி உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அந்த எசேக்கியா உண்மையா இருந்ததனால் 15 வருடம் ஆயுசு நாட்களிலே கூட பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். யோபு 33:3 பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் அப்படின்னு யோபு சொல்றார். அப்ப யோபு எவ்வளவோ சோர்வின் பள்ளத்தாக்களை நடந்து போறாரு, எத்தனையோ கஷ்டம், அவருடைய நண்பர்கள் நிந்திக்கிறாங்க, மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறாள், உடம்பெல்லாம் நோய், அதிக வேதனை, மன உளைச்சல் எல்லாவற்றிலும் இருக்கும் பொழுது யோபு இந்த வார்த்தையை சொல்கிறார், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். அப்ப யோபு வாயில வந்த வார்த்தைகளை பேசல, உள்ளத்தில இருந்து, உள்ளத்தின் உண்மையிலிருந்து அவர் பேசுகிறார். அவர் உண்மையா எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் பேசுகிறார். வெளியே ஒன்று உள்ளே ஒன்று இல்லை. வெளியே பாலிஷ அன்பா பேசி உள்ள முழுதும் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் நிறைந்திருக்கிறது இல்லை. உள்ளம் எப்படியோ அப்படியே யோபு பேசுகிறார். உண்மையா யோபு இருந்ததுனால அவர் வாழ்க்கையில கிடைச்சது பாருங்க, கடைசியாக ரெட்டிப்பான நன்மைகள். அவர் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். எசேக்கியாவோட வாழ்க்கையில் அந்த உண்மையா இருந்ததனால் ஜீவனை பெற்றுக்கொண்டார். யோபுவின் வாழ்க்கையில் அதே உண்மையா இருந்ததனால் அவர் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். அந்த உண்மையை கர்த்தர் நேசிக்கிறபடியால் உண்மையா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல பாருங்க, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, கர்த்தாவே, என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நீர் நியாயம் செய்யும் என்று தாவீது ஜெபிக்கிறார். எவ்வளவு ஒரு தைரியமான ஜெபம். தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என்னில் உள்ள உண்மையின்படி நீர் எனக்கு நியாயம் செய்யும். ஆண்டவரே, நீங்க சும்மா எனக்கு நியாயம் செய்ய வேண்டாம், என்னில் இருக்கிற உண்மையை பாருங்க. நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ண முடியுமா? ஏசப்பா, நான் மன உண்மையா இருக்கிறேன், என்னோட இந்த உண்மைக்கு தக்கப்படி எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, இந்த உண்மைக்கு தக்கப்படி எனக்கு நீங்க பதில் கொடுங்க ஏசப்பா, இந்த உண்மைக்கு தக்கப்படி எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க, எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுங்க, தயவை கொடுங்க என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? உங்களோட உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க. கேட்க முடியலன்னா, எந்த விதத்துல உண்மை இல்லாம இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலிருந்து வெளியே வர உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்ம மேற்சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல தாவீது இந்த உண்மை 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 என்று திரும்ப 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 சொல்கிறார். ஏன்னா தாவீது உண்மையாய் ஆண்டவரை நேசித்தார். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதுலேருந்தே வேதத்தை அதிகமாக நான் வாசிச்சிருக்கிறேன். நான் ஒரு 10th 11th அப்படிலாம் படிக்கும்போது இந்த வேதத்தை அதிகமாக வாசிப்பேன். அப்போ தாவீதை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அப்ப எனக்கு அதிகமாக தோணுது வாசிக்கும் போது, என்ன கர்த்தர் தாவீதை அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு பத்சேபாள் இடத்தில் விழுந்து போன ஒரு தாவீது, அந்த ஒரு பெண்ணுக்காக ஒருவனை கொன்ற ஒரு தாவீது. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன, நீ 3 விஷயங்களை என்னத்தை தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்கும் பொழுது, 3 வருஷமா, 3 மாதமா, 3 நாட்களா அப்படி கேட்கும் பொழுது தாவீது, நான் ஆண்டவர் கருத்திலே விழுகிறேன் என்று ஒப்பு கொடுத்து, அது நிமித்தமாக 70,000க்கும் அதிகமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். கர்த்தருடைய தூதன் வந்து கொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு அது அதிகமா என்ன, தாவீதுக்குள்ளாக இப்படி ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் இல்லாம இருந்திருக்குதே, எல்லாரையும் வெட்டி கொண்டிருக்கிறாரு, யாரை பார்த்தாலும் அவனை விடாத யோவாபை, அவனுடைய நரைமயிரை எப்படி நீ ரத்தத்தோடு பாதாளத்தில் இறக்கணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்படிலாம் இருந்திருக்கிறாரே, இவர் என்ன உண்மை உள்ளவர், இவர் ஏன் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று நான் என்னோட சிறு வயதிலே நினைத்திருக்கிறேன். ஆனால்
பிற்காலங்களில் எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வரும்பொழுது, நான் வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது, அந்த தாவீதோட வாழ்க்கையை நம்ம பார்த்தா எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை நேசிச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறார். அந்த சவுலை கொல்வதற்கு அநேக தரம் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அவர் சொல்றார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கரத்தை வைக்க மாட்டேனா. அப்ப எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க. அவர் சவுலே சொல்கிறார், ஒருவன் தன் மாற்றானை கண்டால் சுகமாய் போக விடுவானோ, அப்ப நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவா என்று அந்த துரோகியின் வாய் மூலமாவே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை இருந்திருக்கிறது. நம்ம ஒருவேளை அந்த கால சூழ்நிலையில அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு அவங்க சில காரியங்களை தப்பா செய்வது போல நமக்கு தோன்றினாலும், தாவீது உண்மையாய் இருந்திருக்கிறார். மன உண்மையின்படி அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நேராக ஒரு உண்மையாய் இருந்ததனால் மாத்திரமே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இதுலயும் பாருங்க, இந்த சங்கீதத்தில் அதிக இடங்கள் அது உண்மையை சொல்கிறார். சங்கீதம் 12:1 சொல்கிறது, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். தாவீது புலம்புகிறார், ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைஞ்சிருக்கிறாங்களே. சங்கீதம் 31:23 சொல்கிறது, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து என்று சொல்கிறார் அவர். அப்ப நம்ம உண்மையா இருந்தா நமக்கு இன்னொரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை காக்கிறார், தற்காத்து நம்மையே ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறார். என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும் நாம் உண்மையாய் மாத்திரம் இருந்தால் போதும். புரட்டும் பொய்யும் செஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு அநேக தீங்கான காரியங்களை தெரிந்து கொள்றாங்க. எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும், அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம யாரை மாட்டி விடலாம், என்ன பொய் சொல்லலாம், என்ன புரட்டி பேசுறது, எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர அது ஒருபோதும் குறைந்து போகாது. அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறணும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும்னா, உண்மையா இருந்தால் மட்டும் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்று உண்மையாய் இருங்க, உண்மையாய் ஆராதிங்க, உண்மையாய் ஜெபிங்க, உள்ளத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரே என்னோட நிலைமை இதுதான், ஆண்டவரே எனக்கு இதுதான், என்கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்குது ஏசப்பா, எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்கிறது ஆண்டவரே என்று உண்மையாய் இருங்க. ஏமாற்றும் பொய்யும் புரட்டும் நடிப்பும் வேண்டாம். அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். சங்கீதம் 51:6 பாருங்க, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த பத்சேபாள் இடத்தில் பாவத்திற்கு உட்பட்ட பிறகு தாவீது ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மை ஞானத்தால் நிரப்புகிறது தேவன், ஞானத்தை தெரியப்படுத்துகிற தேவன். அப்ப உண்மையா இருப்பதில் இன்னொரு ஆசீர்வாதம், நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ரெட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டதுபடி ஞானம் நமக்கு இருக்கிறது. இந்த காலத்துல ஞானம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அறிவு இருக்கிறது, நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கிறது, எல்லாம் ஓகே. ஆனா நமக்கு ஞானம், விஸ்டம் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம நிறைய இந்த சூழ்நிலையில எப்படி ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியல. இதுல நம்ம எப்படி செயல்படணும், இந்த நிலைமைகள்ல நம்ம இருக்கும் பொழுது நாம் எப்படி செயல்படணும் நமக்கு தெரியல. ஞானம் குறைவா இருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட நான் ஒரு ஆண்டவர்கிட்ட உள்ள வேதனையோடு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட இதுக்கு தான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தாங்க இயேசப்பா, நீங்க ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க என்று கதறி ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன். நிறைய சூழ்நிலைகள்ல நமக்கு அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண ஞானம் இல்லை. அதனாலே பல போராட்டங்களுக்குள்ளாக நம்ம போகிறோம். எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் என்பதுக்குரிய ஞானம் நிறைய நேரங்களில் நமக்கு இல்லை. அந்த ஞானம் இல்லாததுனால் நம்ம நிறைய நேரம் பல பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம போக வேண்டியதா இருக்கிறது. அப்ப நம்ம உண்மையா இருந்தால் கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தெரியப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் பாருங்க, நீதிமொழிகள் 11:13 சொல்கிறது, ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அப்ப நம்ம உண்மையா இருக்கிறதுக்கு இன்னொரு இது என்னன்னா, நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் அடக்கி, நம்ம ரொம்ப புலம்பி அநேகர்கிட்ட சொல்லி உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை எல்லாரிடமும் சொல்லி கதறுவதை நீங்கள் அதை நிப்பாட்டுங்க. அதனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. மனுஷர்கள் நம்மை ஏளனம் பண்ணி நம்மகிட்ட நல்லவங்க போல கேட்டு வெளியில போய் அதை பார்த்து சிரிச்சு, அவ அன்னைக்கு அப்படி பேசினால அவளுடைய திமிருக்கு அது நடந்திருக்குது என்று சொல்லி நிறைய இடங்களை நம்ம இதை தான் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளும் மீண்டும் நம்ம காதுக்கு வருகிறது. நம்ம இன்னும் வேதனைப்படுகிறோம். ஆண்டுடைய சமூகத்துல மாத்திரம் காத்துருங்க தேவ பிள்ளைகளே. இதை நீங்க மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உண்மையா இருங்க. காரியத்தை அடக்குங்க. மனசுக்குள்ளே வச்சு அடக்கி போராடாதபடி அடக்கி, ஆண்டவரே இந்த போராட்டங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது ஏசப்பா, நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவ சமூகத்துல மாத்திரம் அழுங்க, தேவ சமூகத்துல மாத்திரம் கண்ணீர் விடுங்க, கதறுங்க, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் புலம்பலை சொல்லுங்க. மனிதர்களிடம் புலம்பி தவிக்காதீர்கள், அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நாம் உண்மையாய் நடந்தால் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாய் இருப்போம்.
கர்த்தர் தம்ம பிரியமானவனுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவரோட மனதை மட்டும் நம்ம பிரியப்படுத்தணும்னா நாம் என்ன காரியங்களை விரும்புகிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கணும்னா நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த ஒரு வசனத்திலே சகலமும் அடங்கி இருக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமா? நீங்க செழிப்பா வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமாய் சமாதானமாய் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாய் மாத்திரம் இருங்க. நீங்க வேற எந்த கஷ்டமான காரியங்களையும் செய்ய வேண்டாம். உண்மையா இருங்க, உள்ளத்திலே உண்மையா இருங்க, ஆண்டவர் நேசிக்கிறபடி உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்கிறார். தானியேல் 6:4 பார்க்கிறோம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி அவனை எப்படியாவது கொலை செய்யணும் என்று இந்த பிரபுக்கள் எல்லாரும் ரொம்ப தேடுறாங்க. தானியேலிடம் தேடி பார்க்கிறாங்க. ஆனா தானியேலுக்குள் உண்மை இருந்தபடியால் அவனிடம் சுமத்த யாதொரு குற்றமும் அவர்களால் காண முடியவில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் நம்மகிட்ட குற்றத்தை சொல்லிடுறாங்க. நம்மிடமும் அநேக குற்றங்கள் அப்படி இருக்கிறது. ஆளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஸ்பெஷலாக கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. இன்று கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு மரியாதை இல்லாததற்கு காரணம் நாம் நிறைய நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக இருந்து நிறைய நேரங்களில் குற்றங்கள் குறைகள் நம்மிடம் அதிகமாய் மற்ற புற மதஸ்தர்களை விட அதிக குற்றங்கள் குறைகள் உள்ளவர்களாய் நம்ம இருப்பதனால, உண்மை இல்லாதவர்களாய் இருப்பதனால எளிதாய் நம்மை குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் தானியேலிடம் ஒரு குற்றத்தையும் அவர்களால் காண முடியவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயுல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 25:21 23 2 வசனமும் இதே சொல்கிறது. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் இதுதான் நமக்கு நடக்கணும் என்று கத்த சொல்கிறார். நாம அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரை நம்ம பார்த்து சொல்லணும், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அப்போ நம்ம இந்த ஒரு காரியத்துக்காக தான் அந்த உலகத்தில் நம்ம போராடுகிறோம். மற்றபடி சாதாரண மனிதர்களை போல நாமும் வாழ்ந்து விட்டு போகலாம். அவர்களெல்லாம் எப்படி பாவத்தில் உழன்று அடுத்தவர்களை ஏமாற்றி என்னெல்லாம் செஞ்சு பெரிய அளவுல செல்வமா வாழ்றாங்களோ அது மாதிரி ஈஸியாக நாம வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனா நம்ம அப்படி வாழாமல் இருப்பதற்கு, நம்மை ஒடுக்கி நம்ம வாழ்வதற்கு ஒரே காரணம், பரலோகத்துக்கு போகணும். நியாயத்திற்கு பின்னாலே இந்த வலதுபுறம் இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் நீ பிரவேசி என்று ஆண்டவர் நம்மை சொல்லணும். என்னுடைய இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு கத்த சொல்லணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த உலகத்தில் நம்ம போராடுகிறோம். அப்படி போராடி நம்ம வாழ்வதற்கு ஒரே முக்கியமான தேவை என்னன்னா உண்மை. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் உண்மையா இருங்க. கொஞ்சம் தான் உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுதா, அதில் உண்மையா இருங்க. கொஞ்சம் தான் உங்களுக்கு ஊழியத்துக்கு போக முடியுதா, அதுல உண்மையா இருங்க. கொஞ்சம் ரூபாய் தான் உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்க முடியுதா, அதுல உண்மையா இருங்க. உங்களால என்ன முடியுமோ கொஞ்சமா இது இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் தாளந்து தான் இருக்குதா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குதா, எதுவா இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க. கர்த்தர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே வசனம் தான் லூக்கா 16:10 போடப்பட்டிருக்கிறது. கொஞ்சத்துல உண்மையா உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். ஏன் கர்த்தர் அப்படி நம்புகிறார்னா, ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா அநேகம் கொடுக்கப்பட்டாலும் அதிலும் நாம் உண்மையா இருப்போம். அப்ப கர்த்தர் நம்மை நம்புகிறார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருப்பாய். அப்போ உன்னை நம்பி நான் பல காரியங்களை செய்யலாம் என்று கர்த்தர் நம்மை நம்புகிறார். பாருங்க, கடைசியாக முக்கியமாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்துதல் 2:10 சொல்கிறது, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்கிறது. நாம் உண்மையா இருக்க வேண்டியது எதுவரை? நாம் மரண பரியந்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா நன்றாய் ஓடுகிறார்கள், நன்றாய் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க, பிறருக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க விழுந்து போகிற நிலைமையை பார்க்கும்போது நமக்கு இவங்களா ஏன் இப்படி நடந்துச்சு, இவங்களா இந்த தப்பு செஞ்சாங்க என்று நம்ம அதிசயப்படக்கூடிய அளவுக்கு அவங்க விழுந்து போகிறாங்க. அப்போ நம்ம உண்மையாக இருக்கிறது சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் இருந்தால் காணாது. நம் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அந்த ஜீவ கிரீடத்துக்காக மாத்திரமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஓடுகிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், எல்லாம் நம்மை அடக்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த ஜீவ கிரீடத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள, அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும், நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம், கொடுக்கிறவர்களா இருக்கணும், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும், எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் தாண்டி மிக அதிகமாய் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இருந்தால் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்கிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால நீங்களும் உண்மையுள்ளவராக தான் கட்டாயம் இருக்கணும். நாம் வழிபடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால நாமளும் உண்மையுள்ளவர்களாய் மாத்திரமே இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்கிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனவே நாமும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். பாருங்க, எபேசியர் 5:9 சொல்கிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குதுன்னா நமக்குள்ள சகல நற்குணமும் இருக்கணும், நீதி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அந்த உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே ஆவியின் கனி நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். மற்றபடி ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு எல்லாம் ஓகே, அதெல்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னா நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 5:8 சொல்கிறது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கிடவும். அப்போ நம்ம ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம பண்டிகை கொண்டாடுகிறோம். பண்டிகைனா கிறிஸ்மஸ், நியூ இயர் அது மட்டும் சொல்ல, நம்ம ஒரு உபவாச பண்டிகையோ எதுவாக இருந்தாலும் உபவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளும் நமக்கு பண்டிகைகள் தான். அப்புறம் ஒரு ஆராதிக்கிறோம், எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி இந்த பண்டிகையை ஆசரிக்கணுமா, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட. புளித்த அப்பத்தை புளித்த மாவை கத்தர் விரும்புறதில்லை, புளிப்பில்லாத அப்பத்தோடே நம்ம பண்டிகையை ஆசரிக்க கத்தர் சொல்கிறார். அந்த புளிப்பில்லாத அப்பம் என்னவா, துப்புரவு உண்மை. அப்ப உண்மை நமக்குள்ள இருந்தா நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செய்கிற ஜெபங்கள் கேட்கப்படும், நம்ம ஆராதிக்கிற ஆராதனைகள் அங்கீகரிக்கப்படும். நீங்க காணிக்க கொடுக்குறீங்களா, தசமபாகம் செலுத்துகிறீங்களா, எல்லாம் அங்கீகரிக்கப்படும். அப்ப கத்தர் நம்மை அங்கீகரித்து நம்மை உயர்த்த, பரலோகத்துக்கு நம்மளை உள்ளே நம்மை அனுமதிக்க, நம் வாழ்க்கை செழிப்பாய் வைக்க, எல்லாவற்றுக்கும் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் உண்மை. நீங்க எல்லாரும் உங்க மனசுல அதை தெளிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. என்னென்ன காரியங்கள்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஒருவேளை தசமபாகத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா, ஒருவேளை வார்த்தைகளில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா, ஒருவேளை உங்களுடைய நடக்கைகளில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா, வேற இன்னும் என்ன காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க, பொய் பேசுறீங்களா, எதுவானாலும் உங்களையே நீங்க சுய பரிசோதனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எந்த காரியத்துல உண்மை இல்லாம இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுல உண்மை இல்லாம இருக்கிறீங்களா, ஜெபிப்பதுல உண்மை இல்லாம இருக்கிறீங்களா, இல்ல ஒரு முகத்தை பிறருக்கு ஒரு முகம் காட்டிவிட்டு வெளியே பார்த்தா ஒரே மற்றவர்களுக்கு முன்பாக அப்படி பரிசுத்தமான பாஷை, வீட்டில் வந்தா கோபமும் எரிச்சலும் கெட்ட வார்த்தைகளும் அப்படி ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது மாறாட்டமான காரியங்களாக உங்களுக்குள்ள எதுவும் இருக்கிறதா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாய் இருப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. உண்மையாய் ஆண்டவரை நேசிங்க. உங்களால் எது முடியுமோ அதை உண்மையாய் செய்யுங்க. கர்த்தர் நீ ஜீவ கிரீடத்தை கொடுத்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்க வைத்து சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி உங்களை உயர்த்த கத்த போதுமானவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாதப்படியில் அமர்ந்திருக்கிறாங்க இயேசப்பா, வேத வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் இருப்பதை கர்த்தர் நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருப்பதை நீர் வெறுக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தால் உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கூட பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம் இயேசப்பா. ஆண்டவரே, வசனத்தை பகிர்ந்து கொடுத்த என்னையும் கேட்டு இந்த ஜனங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் உண்மையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் நாங்கள் உண்மையாய் இல்லை என்று கர்த்தர் நினைத்து வேதனைப்படுகிறீரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக, கழுவுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த கரத்தால் தொட்டு கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, அப்பா, மரண பரிந்தும் உண்மையாய் இருக்க எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலை
சூழ்நிலைகளிலும் எந்த நிலையிலும் உண்மையாக இருக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. உண்மையாக இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே வாழ கத்திரங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒரு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்புக்கு 9774933354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.